ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன் சொல்லிடு எல்லாத்துக்கும். குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டியா? ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் எபிசோடு இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பாம் பிளாஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று காமிச்சாங்க இல்லையா? இடைக்கு அன்றைக்கி பாரதி சாரியில் கூட தீய மித்ரா வச்சு விட்டு ஆதி காப்பாற்றும் போது பாரதி வந்து அப்படியே நடுங்கி பயப்படுவாங்க இல்லையா? அதை வந்து நினச்சி பார்க்குறாப்புல. அதாவது நான் கூட அந்த மனோ வந்து யாராக இருக்கும், என்ன புதுசாக பாரதிக்கு வந்து தம்பியெல்லாம் வந்திருக்காப்புல அப்படின்னு நான் கூட யோசித்தேன். ஆனால் இன்றைக்கி தான் கேஸ் அதுக்கான கதை வந்து தெரியுது. அதாவது என்ன நடக்குதுன்னா, மனோவோட அக்காவுக்கும் பாரதிக்கும் ஒரே மண்டபத்தில் வளைகாப்பாமா. ஓகேங்களா? அப்போ மனோவோட அம்மா அப்பாவும் வர்றாங்க, அவங்க அக்காவும் வர்றாங்க. இங்கே பாரதிக்கு வந்து வளைகாப்பு நடந்துகிட்ருக்குது. ஆனால் வந்து சண்டை போடாமல் மனோ வந்து அங்கே சமாதானமாக போயிட்டான். பரவாயில்ல, உங்களுக்கு முதல்ல வளைகாப்பு நடக்கட்டும், அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு நாங்கள் வளைகாப்பு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே வந்து எல்லாருமே சந்தோஷமாக வளைகாப்பில் கொண்டாடுறாங்க. பாரதியும் வளைகாப்பு முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துடுறாப்புல கேட்டு வரைக்கும். அப்போ வந்து சாரதை வந்து கொஞ்சம் வளையல் கொடுத்துருப்பாப்புல. அந்த வளையலை வந்து மடியில் வச்சுருந்து கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததை இவன் மனம் வந்து எடுத்து கொடுக்க வெளியே வந்திருப்பாப்புல. அந்த நேரத்தில் வந்து அந்த கேஸ் சிலிண்டர் வந்து வெடிக்குது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே வந்து அவங்க அக்கா, அவங்க அப்பா, அந்த குட்டி குழந்த எல்லாருமே வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாரதி வந்து மனோ வந்து சொந்த தம்பியாக தத்தெடுக்கிற மாதிரி கூடையே வச்சுட்டாங்களாட்டிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாப்புல. உடனே பாரதி வந்து நீயும் 5 வருஷமாக இதைத்தான் சொல்கிற, ஆனால் யாருன்னு உனக்கு அவ்வளோ தெரியலையா அப்படிங்கிறான். கேட்ட உடனே இல்லைக்கா, எனக்கு அவள் மூஞ்சியில் அடையாளம் தெரியுது, ஆனால் அவள் கையில் தான் சிக்க மாட்டேங்கிறா, சிக்கனானா அவளுக்கு இருக்குது அப்படின்னோடனே, நீ என்ன எல்லாரும் மாதிரியும் ரவுடிஸோ வெட்டு குத்துன்னு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, அவங்கள வந்து நம்ம சட்டத்தை முன்னாடி நிப்பாட்டணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவளுக்கு மட்டும் இல்லை அந்த வேலையை செய்ய சொன்னவங்களுக்கும் சேர்த்து தண்டனை வாங்கி கொடுக்கணுன்னே இங்கே கேமராவை இப்படியே இந்த சைடு காமிக்கிறாங்க. யாருன்னா நம்ம மித்ரா அக்காவையும் நிஷா அக்காவையும் காமிக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஆக்சிடென்ட் அந்த சிலிண்டர் வெடிக்குது இல்லையா, அதுக்கு காரணமே வந்து இவங்க 2 பேர் தான். மித்ரா சொல்லி நிஷா செஞ்சுருக்காப்புல. ஆனால் இன்னும் வந்து நிஷா வந்து மனோ கையில் வந்து பிடிப்படலை. ஸோ பிடிப்பட்டானா கொன்றுமே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேர்த்த நான் இன்னொரு ஆளையும் நான் கொல்லுவேன் அப்படிங்கிறாப்புல. இன்னொரு ஆள் யாருடா அப்படின்னோடனே, உன் புருஷனை தான் அப்படிங்கிறான். ஆதியை. ஆமாம், வயிற்றில் ஒன்று கையில் ஒன்று, உன்னை ஒரு நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். நான் வந்து உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உன் புருஷனை நான் இது பண்ணும்போது தான் உனக்கே புரியும் அப்படின்னு சொன்னோடனே பாரதிக்கே ஷாக் ஆகி போச்சு. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி எபிசோடு இவ்வளோ தான். ஸோ ரிவ்யூ வந்து இதில் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. மொத்தத்தில் வந்து இதயம் சீரியலை பொறுத்தளவு மித்ரா வந்து ஆதியை ஏர்போர்ட்டில் பார்த்தா இல்லையா, அப்போ இருந்தே ஆதியை ஃபாலோ பண்ணி பாரதிக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து, சரியா, அவங்க கூட குடும்பம் நடத்துனதுலேருந்து, அப்புறம் ஹனிமூனு கூட ஒரு பிரச்சனையில் போய் ஆதி போய் மாட்டிக்குவோம் பார்த்திங்க. ஸோ எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் இந்த சிலிண்டர் வெடித்ததுக்காக இருக்கட்டும், இல்லை ஆதியோட அம்மா செத்ததுக்கு காரணமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மித்ரா பண்ண வேலை தான். அது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. சரியா? தெளிவாக தெரிஞ்சு போச்சு. சரியா? அதுக்கப்புறம் வந்து மித்ரா சொல்லி நிஷா வந்து செஞ்சது. ஆனால் நிஷாவுக்கு வந்து கல்யாணம் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. யார் புருஷங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? இனி அவன் யார், கெட்டவனா நல்லவனா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிஷா கழுத்தில் தாலி இருந்தது, நெத்தியில் பொட்டு இருந்துச்சு. இந்த அக்கா தானே ஆதிக்கிட்ட வந்து சொல்லுவா காரில் வரையில, ஐயோ கல்யாணம்லாம் நான் பண்ண மாட்டேன்ப்பா, இப்படியே ஃப்ரீ பேடாக இருந்துருவேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா அந்த நிஷா அக்கா. அது எல்லாமே பொய்யாட்டிருக்குதுவா. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஆதி வந்து நிஷாவோட ஹேண்ட்பேக்கை மறந்து வச்சுட்டு வந்துடுவாளாட்டிருக்குது. மித்ரா கல்யாணத்துக்கு வந்து நிஷாவை இன்வைட் பண்ணிப்பாடுன்ருக்குது. ஆதியும் மித்ராவும், நிஷா நீ கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடணும்
ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் இல்லாமல் எப்படி, மித்ரா கல்யாணத்தில் நான் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாப்புல. அப்போ தான் நான் பார்த்தேன் கழுத்தில் தாலியும் நெத்தியில் பொட்டும் இருந்துச்சு. இனி இவளோட புருஷன் இனி யாருன்னு தெரியல. நல்லவனா கெட்டவனா, நிஷாவோட புருஷன் நல்லவனாக இருந்தால் பாரதிக்கு சப்போர்ட் பண்ணணும், சரிங்களா? ஆதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஆதிக்கு வந்து சீக்கிரமாக இந்த பழைய நினைவுகளை வந்து கொண்டு வர மாதிரி ஏதாவது ஒரு சீன்ஸ் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இவன் வந்து சும்மா நினைவுகளை ஞாபகப்படுத்தினா செத்து போயிடுவான்னு சும்மா மிரட்டி தான் வச்சுருக்காங்க கைஸ். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சரியா? நினைவுகளை கொண்டு வந்தால் தான் இதுக்கு ஒரு வழி பிறக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மித்ரா தானே வந்து அந்த டாக்டரை வச்சு ஆதிக்கு வந்து இந்த மாதிரி நினைவலைகளை அழிக்க வச்சுருப்பா. அப்போ இது எல்லாமே இவளோட வேலை தானே. அப்போ இந்த பொய்யும் மித்ரா சொல்லி தான் அந்த டாக்டர் அம்மா சொல்கிறாப்புல. அதாவது என்ன சொல்கிறான்னா, என்ன சொல்கிறது, அந்த நினைவலைகளை வந்து கொண்டு வந்தால் மறுபடியும் ஆதி வந்து செத்துருவான் அப்படின்னு சொல்லி, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருப்பேன் அந்த டாக்டர் சொல்லியிருப்பா இல்லையா? அது வந்து பொய் கைஸ். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நினைவலைகளை கொண்டு வந்தால் ஆதிக்கெலாம் ஒரு ஆபத்து இருக்காது. இது எல்லாமே மித்ராவோட பிளான் தான். ஸோ கண்டிப்பாக சாரதாவும் அந்த பாட்டியும் கண்டிப்பாக ஆதிக்கு வந்து நினைவலைகளை கொண்டு வரணும். ஆதியும் பாரதியும் ஒன்றா சேரணும். தமிழுக்கும் குட்டி ஆதிக்கு அவங்க அப்பா கிடைக்கணும். மித்ரா நிஷா 2 பேருமே தப்பு பண்ணதுக்காக கண்டிப்பாக ஜெயில் இந்த மாதிரி சட்ட முன்னாடி கொண்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா மனோ கையால் அடிபட்டு சாவணும் இந்த 2 பேரும். இல்லாட்டினா மித்ராவோட அண்ணனே 2 பேர்த்தையும் சுட்டு கொல்லணும். சுதாகர் இருக்கார் இல்லைங்களா, சுதாகர் சார், மித்ராவோட அண்ணன், அவன் வந்து 2 பேர்த்தையுமே சுட்டு கொல்லணும். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. இன்னும் 5 வருஷம் கழிச்சு நடக்குமா இல்லை 6 வருஷம் கழிச்சு நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் இதயம் சீரியலில் எல்லாமே தெரிஞ்சு போச்சு கைஸ். மித்ரா தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ இனி ஆதிக்கு வந்து நினைவை வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்தி பாரதி மேலே எந்த தப்பும் இல்லை, மித்ரா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவனுக்கு தெரிய வச்சு இந்த நாடகத்தை சீக்கிரமாக முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் டைமிங் ஏதோ மாற்றுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. காலையில் அதாவது 10:30 மணிக்கு கார்த்திகை தீபம் போட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ 10:30 மணிக்கு வீராவை போடுறாங்க. அடுத்து 1 மணிக்கு வீரா போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ கார்த்திகை தீபம் அங்கே போயிடுச்சு. அப்புறம் மனசெல்லாம் வந்து 2:30க்கு மறுபடியும் டயத்தை மாற்றிட்டாங்களே எனக்கு தெரியல. ஏன்னா இதயம் முடிஞ்சோடனே ராமன் தேடிய சீரை தான் போடுவான். இப்போ மனசெல்லாம் மூடிக்கிட்டு இருக்குது. அடாடாடா, ஜீ தமிழுக்கு டயத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்கடா கருமும். ஸோ அப்புறம் என்ன கைஸ், நேற்று மகா சங்கமம் பார்த்தீங்களா? ஜீ தமிழில் 10 மணி வரைக்கும் போட்டு அறுத்தாங்களா? தேவையில்லாதது கைஸ், அதெல்லாம் தேவையே இல்லாதது. பாட்டு பாடுற ப்ரோக்ராம் மட்டும் வச்சுட்டு போகணும். டான்ஸ் ஆடுற ப்ரோக்ராம் மட்டும் வச்சுட்டு போகணும். காது குத்துற ஃபங்க்ஷனு, மண்ணாங்கட்டி ஃபங்க்ஷனு, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இதில் பண்ணணும்னு நினச்சா இதெல்லாம் சாத்தியக்கூறா? இன்றைக்கி இந்த பிள்ளைக்கு காது குத்துவாங்க, நாளைக்கு வேற ஒரு பிள்ளை காது குத்தாமல் வரும், அந்த பிள்ளைக்கு இங்கே சேர்த்து காது குத்துவாங்களா? முதல்ல அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? ஸ்டேஜில் கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு காது குத்துறாங்கல்ல, அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? நாங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு வேண்டி இருக்கிறோம், அதனால தான் காது குத்துல இருந்துச்சு. அப்போ ஜீ தமிழ் என்ன கோயிலா? கோயிலில் வச்சு வேண்டியதுதானே, கோயிலில் வச்சு தானே காது குத்தணும். ஜீ தமிழில் வச்சு காது குத்துறீங்க, இதெல்லாம் என்ன நியாயம்? என்ன என்ன நடக்குதுன்னே தெரியல, இஷ்டத்துக்கு ஆடுறாங்க எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வீரா சீரியலில் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கார்த்திகை தீபம் ஒன்றும் அந்த நாடகம்லாம் எனக்கு பேசுகிறதுக்கே விருப்பமே இல்லை கைஸ், அவ்வளோதான். ஓகே, இதயம் சீரியல் நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தயவு செஞ்சு ஆதிக்கு எல்லா உண்மையும் தெரிய வரணும். அவன் உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்தெல்லாம் கிடையாது. அவனை பொறுத்தளவு என்ன உயிருக்கு ஆபத்து தெரியுமா? பாரதியை பார்த்த உடனே ஹார்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை வருது இல்லையா, அதுதான் பிரச்சனை. மற்றபடி நினைவலைகள்லாம் கொண்டு வந்து அவன் ஜாக மாட்டான். சும்மா அந்த மித்ரா எல்லாத்துலேயும் பீலா விட்டுக்கிட்டு இருக்கிறான். சீக்கிரமாக இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், யார் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. ஓகே கைஸ், பாய். எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடு. நம்ம சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். பாய், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.